الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به وقال أيضا ليس منا من غش مسلما أو ضره أو ماكره صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவனுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி காலத்திற்கு காலம் நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியது மாத்திரமல்ல, எனக்கெல்லாம் வழிகாட்டியாக இந்த உலகத்துக்கெல்லாம் மறுக்குடையாக இறுதி நபியாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அனுப்பி எங்களையெல்லாம் படைத்து ரட்சித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை பின்பற்றி ஒழுகிய நல்லடியார்கள் இப்போதும் கூட இந்த உலகத்திலே யாரெல்லாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வாழுவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படியான நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவிற்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாகும். அரபு கலண்டரிலே, இஸ்லாமிய கலண்டரிலே இருக்கின்ற மிகவும் முக்கியத்துவம் பொருந்திய ஒரு மாதமாக நாம் இருக்கின்ற இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணத்தை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாம் எந்த அல்லாஹ் தஆலாவை இந்த இரட்சகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அல்லாஹ் தஆலாவுடைய தீனை இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி வந்து இந்த உலகத்திலே சொல்லனா துயரங்களையும் இந்த தீனுக்காக வேண்டிப்பட்டு எமக்கெல்லாம் வழிகாட்டியாக முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியது மாத்திரமல்ல, மறுமை நாள் வரைக்கும் இருக்கின்ற இறுதி தூதராக இருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த மாதத்திலேயே தான் அவர்கள் வஃபாத் ஆகினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, உலக வரலாற்றிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு மாதத்திலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 571வது வருடம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார். அதே போன்று ரபியுல் அவ்வல் மாதத்திலேயே தான் 12வது நாள் 12வது பிறையிலே திங்கட்கிழமை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். எனவே அவர்களுடைய விலாதா எனப்படுகின்ற பிறப்பும் அவர்களுடைய மௌத்து எனப்படுகின்ற அந்த இறப்பும் வஃபாத்தும்
இதே மாதத்திலே தான் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாதம் பல வகையிலும் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் முதலிலே மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதத்திலே முஸ்லிம்களாகிய நாம் உலகெங்கும் எடுத்துக்கொண்டாலும் எமது நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூறுவதற்காக, அவர்களுடைய மகிமையை பற்றி மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி எத்தனையோ நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். மீலாது மேடைகள் அலங்கரிக்கப்படுவதை பார்க்கிறோம். சிறுவர்களுக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட போட்டி நிகழ்ச்சிகள் உருவாக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை, ஒரு அறிவை இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பலரும் முயற்சிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே இந்த விஷயங்கள் அனைத்தின் ஊடாகவும் எதனை நாங்கள் சாதிக்க விரும்புகிறோம் என்றால், இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களை விடவும், உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களை விடவும் மிகவும் சிரேஷ்டமானவர்களாக, உயர்ந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். அவர்களை மாத்திரம்தான் மனித சமுதாயம் பின்பற்ற வேண்டும். உலகத்திலே வந்த அனைத்து தீர்க்க தரிசிகளையும் விடவும் அவர்களுடைய தரம் மிகவும் உயர்ந்தது. அவர்களுக்கு நிகராக இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் கிடையாது. அவர்கள் உலகத்தில் மனித புனிதராக, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தவராக, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தியாகியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்ற அந்த சிந்தனையை, அந்த கருத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் பரப்புவதற்கான, ஏற்படுத்துவதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இதனை முஸ்லிம்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. சகோதரர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக வந்தார்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, நாங்கள் உலகத்துக்கு உங்களை ஒரு அருளாகவே அன்றி அனுப்பவில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அருளின் வடிவம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுவதெல்லாம் இரக்கம், இந்த உலகத்துக்கு தேவைப்படுவதெல்லாம் நீதி, சமாதானம், சௌபாக்கியம் தேவைப்படுகிறது என்றால் அது வேறு எவரிடமிருந்தும் பெறப்பட முடியாது. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து மாத்திரம்தான் பெறப்பட முடியும். அவர்கள் இந்த உலகத்துக்கு காட்டிய வழிகாட்டல் மாத்திரம்தான் ரஹ்மத்தை கொண்டது என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா மறைமுகமாக அந்த வசனத்திலே சொல்கிறான். மனித சமுதாயம் வேறு எந்த மனிதனிடமிருந்தாவது தங்களுக்கு தேவையான வழிகாட்டலை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறது என்றால் நிச்சயமாக அதிலே அருள் இருக்க முடியாது, அதிலே நிச்சயமாக அருள் பொதிந்திருக்க முடியாது என்ற கருத்து தான் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்களை சொல்கிறோம், அவர்களை பற்றி புகழ் பாடுகிறோம், அவர்களுடைய கீர்த்தியையும் மகிமையையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே சந்தர்ப்பத்திலே மேற்கத்திய உலகத்திலே இஸ்லாத்தின் விரோதிகள் அவர்களுக்கு எதிராக கார்ட்டூன் வரைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒரு தீவிரவாதியாக, மிக மோசமான ஆசைகள் கொண்ட ஒருவராக, இந்த உலகத்திலே அழிவு வேலைகளை ஆரம்பித்தவராக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு விதமான துருவங்களில் இருந்து மனிதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு ஏக வழிகாட்டி. அவர்களால் மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும். அல்லாஹ்வுடைய ஏக வழிகாட்டலை, இறுதியான தூளை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் பின்னி பிணைந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலிலே ஞாபகப்படுத்த வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக, நபியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுடைய கலிமா பூரணப்பட மாட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மாத்திரம் சொல்லுவதனால் ஒருவன் முஸ்லிமாக முடியாது. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலிமாவினுடைய இரண்டாவது பகுதியாக அதனை ஏற்றுக்கொள்ளாத போது அவன் முஸ்லிமாக மாட்டான், மூமினாக மாட்டான் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து என்ன விளங்குகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் முஸ்லிமாக உலகத்திலே இருக்க முடியாது. அந்த அளவு தூரம் அவர்களுக்கு முற்றுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல்.
அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று தான் சொல்லுகிறான். அந்த வசனத்தை நாங்கள் கவனமாக புரிய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு தஆலாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹு தஆலாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று அந்த கட்டுப்படுங்கள் எனப்படக்கூடிய அத்தியவு எனப்படக்கூடிய வசனத்தை இன்னும் ஒரு தடவை நீட்டி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த அளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவது அவசியமாக இருக்கிறது. குர்ஆனை பின்பற்றுவது எவ்வளவு அவசியமோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கும் நடைமுறையுமாக இருக்கின்ற சுன்னா எனப்படுகின்ற அந்த ஹதீஸையும் பின்பற்றுவது முஸ்லிம்களுடைய கடமை. யார் குர்ஆனை மாத்திரம் ஏற்றுக்கொள்வேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ் தஆலா தனது ரசூலுக்கு சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்போதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கட்டளையிடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்தான் அல்லாஹ் தஆலாவுடைய மஹப்பத்து கிடைக்கும். நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை அடைய வேண்டுமா? நாங்கள் எவ்வளவுதான் சத்தமிட்டு பேசினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாத போது எங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய மஹப்பத்து கிடைக்க மாட்டார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்றால் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம். எங்களுடைய அத்தஹியாத்திலே அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாவிட்டால் அத்தஹியாத் எடுபட மாட்டார். அத்தஹியாத் எடுபடாவிட்டால் எங்களுடைய தொழுகை எடுபட மாட்டார். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து த்வையிபாத் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் யா அல்லாஹ் ஸலவாத்து சொன்னாயோ அதே போன்று இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் மீதும் யா அல்லாஹ் நீ ஸலவாத்து சொல்வாயாக என்று எமது அத்தஹியாத்திலே 5 வேளைகளில் மாத்திரமல்ல எமது சுன்னத்தான தொழுகைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறோம். ஏன் ஸலவாத்து சொல்ல வேண்டும்? அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது என்பதே ஒரு இபாதத் என்பதனால் தான் அவ்வாறு எமது தொழுகையிலும் கூட அந்த ஸலவாத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். நாம் சொல்லுகின்ற பாங்கு அதானிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் சொல்கிறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, நான் சான்று பகிர்கிறேன் என்று நாங்கள் அந்த விஷயத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். எனவே மூமின்களே, நீங்கள் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று எங்கள் மீது அல்லாஹ் தஆலா அதனை ஒரு கட்டளையை போன்று சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், எமது வாழ்க்கையோடு மிகவும் ஒட்டியவர்கள். எங்களுடைய வாழ்க்கையை விட்டும் அவர்களை எந்த வகையிலும் பிரித்து பார்க்க முடியாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியாக இருந்தால் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் முக்கியத்துவமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்றால், அவர்களை விட்டு எங்களுடைய வாழ்க்கையை பிரிக்க முடியாது என்றால், நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. அதனை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். தற்கால உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் வாயார புகழுகிறோம். நிச்சயமாக புகழப்பட வேண்டியவர்கள், சந்தேகமே இல்லை. அவர்களுடைய கீர்த்தியை, அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய தனித்துவமான பண்புகளை எல்லாம் உலகத்துக்கு நாங்கள் சத்தமிட்டு புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்படாவிட்டால் உலகத்தில் யார்தான் புகழப்பட முடியும்? ஆனால் தவறு என்ன தெரியுமா? புகழுவதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். அவர்களுடைய கீர்த்தியை, அவருடைய மகிமையை, அவருடைய சிறப்புகளை நாங்கள் உலகையே செய்ய வேண்டும், சந்தேகமே கிடையாது. ஆனாலும்
அதனோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய சொல் செயல் அங்கீகாரம், அவர்கள் எதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார்கள், எதற்காக வேண்டி கோபப்பட்டார்கள், எதற்காக வேண்டி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், அவர்கள் உலகத்திலே எந்த நோக்கத்துக்காக வேண்டி வாழ்ந்தார்கள் என்ற விஷயங்கள் பெரும்பாலும் நடைமுறையில் இல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே புகழுவதோடு நிறுத்திக் கொள்வது ஒரு பெரிய தவறு. இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஸ்லிம்களில் சிலர் செய்கின்ற மிகப்பெரிய தவறுகளிலே ஒன்று, அவர்களை அல்லாஹ் தஆலாவுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி அவர்களையும் ஒரு தெய்வத்தை போன்று கருதி அவர்களை அளவுக்கு மீறி புகழ்ந்து அவர்களுக்கு ஒரு தெய்வீக அந்தஸ்தை கொடுப்பது என்பதும் மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. அவர்கள் இறைவன் அல்ல, அவர்கள் ஒரு மனிதன், ஆனாலும் அசாதாரணமான மனிதன், மனித புனிதர், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சிறந்தவர், சந்தேகமே கிடையாது. ஆனாலும் அவர்கள் வேறு, அல்லாஹு தஆலா வேறு. அல்லாஹு தஆலா இறைவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே வந்த உயர்ந்த கண்ணியமான நபிமார்களுக்கு மத்தியிலேயே சிரேஷ்டமான ஒரு நபி என்பதை மறந்துவிடாமல் நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களை புகழுகின்ற பொழுது அவர்களையும் தெய்வீக அந்தஸ்துக்கு உயர்த்தி புகழுவது என்பது நமது ஈமானிலே நிச்சயமாக பயங்கரமான தாக்கத்தை விளைவிக்கும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் அவர்கள் இந்த உலகத்துக்கு எப்படியான வாழ்க்கையை கொண்டு வந்தார்கள் என்பதை முதலாவது படிக்க வேண்டும். அவர்கள் ஒரு லோகாயுதவாதியும் அல்ல, ஒரு மதவாதியும் அல்ல. அவர்கள் இந்த உலகத்துக்கு பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டத்தை கொண்டு வந்தவர்கள். மனிதனுடைய சிறிய விஷயங்கள் முதல் பெரிய விஷயங்கள் வரை அனைத்துக்குமான வழிகாட்டல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அடுப்பங்கரை முதல் ஆட்சி கட்டில் வரை அவர்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நிச்சயமாக உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அவர்களுடைய சில விஷயங்களை மாத்திரம் முன்மாதிரிக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு இன்னும் சில விஷயங்களை நாம் தட்டிக் கழிப்பது ஆனது அவர்களுக்கு செய்கின்ற ஒரு கடமையாக மாறிவிட மாட்டார். அது அவர்களை அவமதிப்பதாகத்தான் இருக்க முடியும். அவர்களுடைய இபாதத்து விஷயங்களிலே, அவருடைய திக்ர் விஷயங்களிலே, அவருடைய தனிப்பட்ட விஷயங்களிலே நாங்கள் அவர்களை முன்மாதிரியாக கொள்கிறோம். ஆனாலும் அவர்கள் உலகத்திலே அமைத்து தந்த ஒரு பெரிய வாழ்க்கை திட்டம், எமது பொருளாதாரத்திலே, எமது அரசியலிலே, எமது குடும்ப வாழ்க்கையிலே, எமது சமூக உறவுகளிலே அனைத்திலும் அவர்கள் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அந்த இடத்திலே நாம் உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு தனி மனிதனுடைய வழிகாட்டல்களையும் வைக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான்? குர்ஆனிலே மிக திட்டத்தெளிவாக சொல்லுகிறான், ஃபலா வரப்பிக் லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். நபியே, அவர்களுக்கு ஈமானே கிடையாது. உனது ரப்பின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா தனது ரசூலை பார்த்து சொல்லுகிறான், நபியே, உங்களுடைய இரட்சகன் இருக்கிறானே அல்லாஹ் தஆலா, அவன் மீது சத்தியமாக அவர்களுக்கு ஈமான் கிடையாது. அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள். தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் பொழுதும், அது எந்த பிரச்சனை என்று சொல்லவில்லை அல்லாஹ் தஆலா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நபியே, அவர்கள் உங்களைத்தான் தீர்ப்பு சொல்பவர்களாக அவர்கள் ஆக்க வேண்டும். நபியே, நீங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பு சொல்பவர்களாக ஆக்க வேண்டும். அவர்கள் அப்படி ஆக்காமல் தங்களுடைய வாழ்க்கையின் விவகாரங்களுக்கு தீர்வு சொல்பவர்களாக நம்பியே உங்களை அவர்கள் ஆக்குவது மாத்திரமல்ல, ஒரு சல்லிமு தஸ்லீமா, எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல், இரண்டு கருத்துக்கு இடமில்லாமல் முழுமையாக அவர்கள் உங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக மாற்றவும் வேண்டும். நீங்கள் சொல்லுகின்ற தீர்ப்பிலே முழுமையாக கட்டுப்படவும் வேண்டும். அவர்களுடைய உள்ளத்திலே அது சம்பந்தமான எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது. சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கதைத் வ யுஸல்லிமு தஸ்லீமா. நீங்கள் சொல்லுகின்ற தீர்ப்பு இருக்கிறதே, அந்த தீர்ப்பு சம்பந்தமாக அவருடைய உள்ளத்திலே எந்த விதமான சங்கடங்களும் இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு பூர்ணமான திருப்தியான ஒரு நிலையில் அவர்களை உங்களை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா விவகாரங்களுக்கும் தீர்ப்பு சொல்பவராக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்களுக்கு நிச்சயமாக ஈமான் கிடையாது என்று
அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தனது நபியை பார்த்து சொல்லி காட்டுகிறார். எனவே நாங்கள் எங்களுக்கு ஈமான் இருப்பதாக வாதிடுவதாக இருந்தால் வெறுமனே அவர்களை புகழுவதன் மாத்திரம் அந்த ஈமான் வந்துவிட மாட்டார். ஈமான் என்பது செயலோடு மிகவும் நெருக்கமான தொடர்பு கொண்டது. நான் வியாபாரம் செய்வேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த முறையில் அல்ல. ஆனாலும் நான் அவர்களை புகழுவேன் என்று நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் அது அவர்களுக்கு செய்கின்ற மிக பெரிய துரோகம். வியாபாரத்திலே பருக்கல், வியாபாரத்திலே மோசடி, வியாபாரத்திலே பொய், வியாபாரத்திலே கலப்படம், வட்டி, லஞ்சம், ஊழல், இவை அனைத்தும் நமது வாழ்க்கையிலே இரண்டர கலந்திருக்கிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வாழ்க்கைக்கு முன்மாதிரி அல்ல. நாம் முன்மாதிரியாக கொள்வது உலகத்தில் இருக்கின்ற ஷைத்தானை பின்பற்றக்கூடிய மனிதர்களை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயார புகழுகிறோம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் எங்களுடைய வழிகாட்டி, உங்களிடத்திலேதான் சிறப்பான உயர்ந்த பண்புகள் இருக்கிறது என்றெல்லாம் புகழுகிறோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு வாழ்க்கையின் சகல விஷயங்களிலும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். எனவே அவர்களுடைய வாழ்க்கையை முதலாவது படிக்க வேண்டும். அவர்கள் எப்படி குடும்பம் நடத்தினார்கள், எப்படி வியாபாரம் செய்தார்கள், எப்படி அவர்கள் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் எவ்வாறு காணப்பட்டது என்பதனை எல்லாம் முதலில் படித்து அவற்றை எமது வாழ்க்கையின் ஒளி விளக்காக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டியிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிமை கொண்டாடுகிறோம். அவர்கள் எங்களுடைய நபி என்று சொல்லுகிறோம். ஆனால் சில ஹதீஸ்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த விஷயங்களிலே என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று. பாருங்கள் எவ்வளவு தூரம் முரண்பாடு இருக்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்குரியவர்கள், நாங்கள் அவர்களை புகழுகிறோம், அவர்கள் மகிமைக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களை பார்த்து நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று. அப்படியான சில ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம். லைஸ மின்னா மன் கஷ்ஷ முஸ்லிமன் அவ் வர்ரஹு அவ் மாத்தரஹு. யார் ஒரு முஸ்லிமுக்கு துரோகம் செய்கின்றானோ, யார் ஒரு முஸ்லிமுக்கு கலப்படம் செய்கின்றானோ, ஏமாற்றுகின்றானோ, அவனும் ஒரு முஸ்லிமுக்கு அநீதி இழைப்பவனும் தீங்கிழைப்பவனும் ஒரு முஸ்லிமை ஏமாற்றுபவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பாரதூரமான கருத்து. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிமை கொண்டாடுகிறோம், ஆனால் அவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. லைஸ மின்னா, முஸ்லிம் சமுதாயத்தை விட்டுமே நீங்கள் தூரமாக இருக்கிறீர்கள், நீங்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. ஏன் பின்வரும் தவறுகளை செய்கிறீர்கள்? நீங்கள் கலப்படம் செய்கிறீர்கள், வியாபாரத்திலே மோசடி, ஏமாற்றிலே ஈடுபடுகிறீர்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக நாங்கள் கொள்வதில்லை, என்ன அர்த்தமும் கிடையாது. வியாபாரத்திலே பொய், மோசடி, கலப்படம், ஏமாற்று, இதனை செய்பவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, முஸ்லிம்களுக்கு அநீதி இழைப்பவன், முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைப்பவன் எங்களை சார்ந்தவர்கள் என்றே சொல்கிறார்கள். லைஸ மின்னி து ஹஸதின் வலா நமீமத்தின் வலா கஹானத்தின் வலா அன மின்ஹு. என்னை சார்ந்தவன் அல்ல. யார் பொறாமைப்படுகின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. யார் கோல் சொல்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. வலா கஹானத்தின், யார் இந்த குறி சொல்பவர்களிடம் சென்று, சாஸ்திரம் சொல்பவர்களிடம் சென்று சாஸ்திரம் கேட்கின்றானோ அவனும் என்னை சார்ந்தவன் அல்ல. அவன் என்னை சார்ந்தவனும் அல்ல, நான் அவனை சார்ந்தவனும் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வ யுவக்கிர் கபீரனா வலம் யஅரிஃப் லி ஆலிமினா ஹக்கஹு. யார் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்கள் மீது யார் கண்ணியத்தை பிரயோகிக்கவில்லையோ, பெரியவர்களை யார் மதிக்கவில்லையோ, அதே நேரம் எமது சமுதாயத்தில் இருக்கின்ற அறிஞர்களுக்கு உரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் யார் கொடுக்கவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, எனது சமூகத்துக்கு உரியவன் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக பிரகடனம் செய்துவிட்டார்கள். எனவே சகோதரர்களே, செய்ய வேண்டியது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அவர்கள் எதனை விரும்ப மாட்டார்கள் என்பதை இனம் காண வேண்டும்.
எதனை அவர்கள் விரும்புவார்கள், அவற்றையெல்லாம் தேடி தேடி படித்து அதனை நடைமுறையில் கொண்டு வந்தால்தான் அவர்களுக்குரிய ஹக்கை நாங்கள் சரியாக கொடுத்து விட்டோம் என்பது அர்த்தமாகும். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், நல்லம் எத்தம்மதி ஒவ்வொரு முஸ்லிமே படைத்தது, யாரெல்லாம் முஸ்லிம்களுடைய விவகாரங்களிலே கவனம் செலுத்தவில்லையோ அவன் முஸ்லிம்களையே சார்ந்தவன் அல்ல என்று சொல்லிவிட்டார். இன்று தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் முஸ்லிம் சமூகம் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான பிரச்சனைகள், அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வினாடியும் முஸ்லிம்களுக்கு எதிராக குறிபார்க்கின்ற, முஸ்லிம்களை நாசப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்ற பல முஸ்லிம் அல்லாதவர்களை பார்க்கிறோம். முஸ்லிம் சமூகத்துக்குள்ளும் 1000 பிரச்சனைகள். இவற்றையெல்லாம் தலைக்கு எடுக்காமல், இவற்றை நான் எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று முயற்சிக்காமல், தானும் தன்பாடும் என்று ஒரு முஸ்லிம் இருப்பானாக இருந்தால் அவன் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார். எனவே நாம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு உரிமை கொண்டாடுவதற்கு முயற்சிப்பதாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தலைவர் என்று நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் நாங்கள் அவற்றை கவனத்திலே கொள்ள வேண்டும். இதோ கடைசியாக ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், லஅன ரசூலுல்லாஹ் அல் முகன்னிஸீன் மினர் ரிஜால் வல் முத்தரஜ்ஜிலாத்தி மினன் நிஸா. யாரெல்லாம் பெண்களை போன்று வேஷம் போடுகின்றார்களோ, பெண்களுடைய தோற்றத்தை எடுத்துக் கொள்கின்றார்களோ அப்படியான ஆண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். எப்படியான பெண்கள் ஆண்களுடைய வேஷத்தை போடுகிறார்களோ அப்படியானவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே கலாச்சார சீரழிவு ஒன்றை பார்க்கிறோம். விளையாட்டு வீரர்களும் நடிகர்களும் அரசியல்வாதிகளும் எப்படி உடுக்கிறார்கள், எப்படி தலைமயிரை வாடுகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து அச்சுட்டாக பின்பற்றக்கூடிய வாலிபர்களையும் எமது இளம் யுவதிகளையும் நாங்கள் பார்க்கவில்லையா? தலைமயிர்களை மிகவும் நீளமாக வளர்த்துக் கொண்டு பெண்களை போன்று அந்த மயிர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களை பார்க்கவில்லையா? தமது காதுகளுக்கு தங்க நகைகளை போட்டுக்கொண்டு நடமாடுகின்ற இளைஞர்களை நாங்கள் பார்க்கவில்லையா? ஆண்களை போன்று காட்சத்தை அணிந்து கொண்டு நடமாடுகின்ற முஸ்லிம் பெண்களை பார்க்கவில்லையா? இப்படியானவர்களுக்கு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உரிமை கொண்டாட முடியும்? அவர்கள் சொல்லுகிறார்கள், லஅன ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியானவர்களை சபித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய லஅனத், சாபம் இவர்களுக்கு உண்டாகும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சுருக்கம் என்ன சகோதரர்களே, எங்களுக்கு அருளாக வந்தவர்கள், ரஹ்மத்தாக வந்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியான அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் இந்த மாதத்திலே உரிய முறையிலே கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களுடைய புகழை பாட வேண்டும். அவர்களை பற்றிய அறிவையும் விளக்கத்தையும் எமது சிறியவர்களுக்கு மத்தியிலே ஊட்டுவதற்கு பல்வேறுபட்ட போட்டி நிகழ்ச்சிகளை நாங்கள் உண்டு பண்ணிய அதனை செய்யலாம். கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, அவர்களை பற்றிய விவாதங்கள் என்பவற்றையெல்லாம் உண்டு பண்ணலாம். நல்ல பயான் மஜ்லிஸ்களை நாங்கள் உண்டு பண்ணலாம். எமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எமது வாழ்க்கைக்கான ஏக முன்மாதிரி என்ற கருத்தை இந்த சிறியவர்களுடைய உள்ளத்திலே பதிப்பது மாத்திரமல்ல, பெரியவர்களாகிய நாங்களும் அவர்களை பற்றிய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அவர்களை பற்றிய கலந்துரையாடல்கள் நமக்கு தேவை. அவர்களை பற்றிய முதாக்கரா மஜ்லிஸ்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அவற்றையெல்லாம் நாங்கள் செய்கின்ற அதே நேரத்தில் அவர்களை மாத்திரமே தலைவராக கொள்ள வேண்டும். அவர்களை மாத்திரமே எமது வாழ்க்கையின் முன்மாதிரியாக கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்குரிய சரியான அந்த மதிப்பையும் கண்ணியத்தையும் நாங்கள் கொடுத்தவர்களாக மாறுவோம். எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறந்த உன்னதமான முன்மாதிரியாக கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கிய கூட்டத்தில் எம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், சர்வதேச ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ தேசிய ரீதியாகவும் அவர்களை நீ கவனித்துக் கொள்வாயாக. முஸ்லிம்களுடைய மனதிலே உண்மையாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய உறுதியான அந்த மகிமையை, மகத்துவத்தையும் நீ ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக. இன்றைய சந்தர்ப்பத்திலே ஆப்கானிஸ்தானிலும் இந்த
முஸ்லிம்களுடைய பல்வேறுபட்ட நாடுகளிலும், குறிப்பாக பலஸ்தீனிலும் ஈராக்கிலும் முஸ்லிம்கள் மிகவும் அதிகமாக இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அந்த இஸ்லாமிய எதிரிகளுடைய இந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக, எங்களையும் நீ பாதுகாப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. பலவீனமான அடியார்களாக இருந்து கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நீ அங்கீகரிப்பாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் உன்னுடைய பாதையிலே இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக முயற்சிக்கின்றார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவருடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவாயாக. அவர்களுடைய பாதையிலே நேரான பாதையை காட்டிவிடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.